I welcome all of you to this channel, YouTube channel, Juni's World. இப்போது நான் சாட்சியம் சொல்கிறேன். சாட்சியம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. சத்ருவானவன் செய்கிற எல்லா பிரச்சனைக்கும் சத்துருக்கள் செய்கிற காரியங்களில் கர்த்தர் விடுதலை கட்டளையிடுகிறார். ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் தருகிறார். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதம் 121 அவ்வாறாக கர்த்தர் நடத்துகிறார். இந்த சாட்சியத்தில் கர்த்தர் என்னை பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் கடந்து போகும்பொழுது தேவன் தாமே என்னை அவருடைய வசனங்களால் தாங்குகிறார். அவர் என்னை வசனங்களால் இடைக்கட்டுகிறார். சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி அழுத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வருகிற நன்மையின் கருணை தொடருகிறது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். என்னுடைய சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக மகிழ்ச்சியாக்குகிறார். என் தோல்வியெல்லாம் பார்க்கும்பொழுது நான் அழுது விடுவேன். எனக்கு கவலையோடு இருப்பேன். அப்போதெல்லாம் நான் ஆண்டவரை தேடுகிறேன். அப்பொழுது அவர்தான் எனக்கு ஒரு அனுகூலமாக இருக்கிறார். அவர்தான் கோட்டையாக இருக்கிறார். கேடகமாய் சோனவர் கேடகமாய் துரோகமாய் இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பல பாடுகள் மத்தியில் கடந்து போகும்பொழுது தேவன் சொல்கிறார், மகளே இந்த வழியில் நட மகளேன்னு சொல்வார். அவரோட வழியில் நடக்க நான் ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனங்களை கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சாட்சியம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஐக்கியப்பட வேண்டும். கர்த்தருக்குள் ஐக்கியப்பட வேண்டும். கர்த்தருடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஜெபத்தில் கொஞ்ச நேரம் நான் இருப்பேன். அப்பொழுது ஆண்டவர் தான் என்னை அணைக்கிறார். இயேசுவானவர் அணைக்கிறார். அவரால் தான் நான் மகிழ்ந்து வருகிறேன். கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தில் வேண்டுதலையும் கருளை செய்வா சொல்கிறார். அவ்வாறாகவே நடக்கிறது. கர்த்தர் தான் எனக்கு எல்லா சந்தோஷத்தை சமாதானத்தையும் தருகிறார். சிறு பிள்ளைகள் என்னை ஏளனம் செய்தாலும் கர்த்தர் சொல்கிறார், மகளே உன்னை உயர்த்துவேன். அவர் ஏற்ற காலத்தில் நான் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க கர்த்தர் சித்தம் கொண்டுள்ளார். நெடுங்காலமாய் காத்திரத்தில் இருதயத்தை இழைக்க பண்ண விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சமாக இருக்குன்னு சொல்கிறார். அவர் வருகிற நாள், அவர் எனக்கு செய்கிற நாட்கள் வரைக்கும் நான் காத்திருப்பேன். கர்த்தரனை அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்கிற நாட்கள் வரைக்கும் காத்திருப்பேன் என்ற உறுதியோடு கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நடந்து போகிறேன். வசனம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 121 வசனனை தேற்றுகிறது. ஒவ்வொரு நாள் அவர் என் கூக்குரலை கேட்கிறார். ஒவ்வொரு நாள் கர்த்தர் எனக்கு வசனத்தினால் பேசுகிறார். அவருடைய ஈவு. ஆமேன்.